வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வந்து தொட்டாசி நெல்லி சூப்பு, கீழான நெல்லி சூப்பு, தூதுவளை சூப் மூணுத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தொட்டாசி நெல்லியை வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி தண்டு, இலை, பூ, காய் எல்லாத்தையுமே பறிக்கிறோம். ஏன்னா கையால் பறிக்க முடியாது, முள் குத்திடும். இந்த பூவெலாம் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் பூவெல்லாம் சேர்த்து போட்டு தான் நம்ம வந்து சூப்பு வைக்கணும். இது மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி தூதுவளையும் கலெக்ட் பண்ணிட்டேன். தூதுவளையும் இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு தான் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து முள் பயங்கரமான முள், ரொம்ப வலிக்கும். அது மாதிரி பூ, காய், பழம், தண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கீழான நெல்லியை வந்து நம்ம வேரோட பிடுங்கி எடுத்துக்கணும். அந்த வேர் வந்து முக்கியம் நமக்கு. அது மாதிரி பிடுங்கி எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணிடணும், நல்லா போட்டு வாஷ் பண்ணிடணும். அதில் மண்ணெல்லாம் இருக்கலாம், தூசி இருக்கும். இது வந்து தொட்டாசி நெல்லி. தொட்டாசி நெல்லியை வந்து என்ன பண்ணிட்டு கழுவி வச்சுருக்கேன். அது மாதிரி சின்னதாக ஏதாவது கல் இல்லாட்டி ஏதாவது போட்டு அம்மியில் போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக காயப்படுற மாதிரி தான். சூப் செய்யறதுக்கு கடலை எண்ணெய், பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கடுகு உளுத்தம்பருப்பு, பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி. இது வந்து நெல்லி. இது ஒரு 3 பேருக்கு நம்ம சூப் செய்கிற அளவுக்கு, ஆளுக்கு ஒரு டம்ளர் வர அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி போட்டுவிட்டா போதும். இப்போ இதில் வந்து 3.25 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் இந்த தூதுவளைக்கும், அதுலேயும் முள்ளு இருக்கு இல்லைங்களா, ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கணும். இந்த தூதுவளைக்கு மட்டும் இஞ்சி சேர்க்கணும். இப்படி இது மட்டும் போதும். தூதுவளைக்கு மட்டும் இஞ்சி சேர்க்கணும். அது மாதிரி இந்த பூண்டு சீரகத்தை நல்லா நசுக்கி நுணுக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரே நேரத்தில் இந்த கீழான நெல்லி, தூதுவளை, தொட்டாசி நெல்லி மூணுத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக செய்யலாம். இந்த காய், விதை, அதுக்கு அடுத்தது அதில் இருக்கிற தண்டு, வேறு, வேஸ்ட்டாக இருக்கும் முள்ளு எடுத்து. இப்போ நம்ம வந்து இந்த கீழான நெல்லியை வந்து நம்ம சூப் செய்யறோம்ல, அதே மாதிரி சாம்பாரும் செய்யலாம். இது மாதிரி கீரையும் அந்த காயும் உருவி எடுத்துக்கிறோம். உருவி எடுத்துகிட்டு இப்போ உதாரணத்துக்கு 1 டம்ளர் அளவுக்கு இதை உருவி எடுத்து செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. 2 மடங்கு பருப்பு போட்டு கசப்பு குறையிறதுக்காக செஞ்சோம்னா சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிற மாதிரியே தான். இது தூதுவளை என்னன்னா, நம்ம முள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், மொத்தமாக அதை போட்டு நசுக்கி அப்படியே நம்ம வந்து சூப்பாக வச்சு சாப்பிடும்போது நல்லது. ஒருத்தவங்க வந்து ஒரு 6 இலை தான் சாப்பிட்லாம், அது ரொம்ப சூடு. தூதுவளை சாப்பிடும்போது மோர் சாப்பிடணும். இப்போ இது வந்து நம்ம 3 பேருக்கு வச்சுருக்கோம். இந்த தூதுவளையில் கடல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறோம். அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், தீயை விடாமல் பார்த்துக்கணும். தீஞ்சதுன்னா சூப்போட டேஸ்ட் மாதிரி. காஞ்ச மிளகாய் சும்மா காரத்துக்கு இப்போ குறைச்சிக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். பெருங்காயம், இப்போ சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் கலந்து இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ருசி கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க நல்லா விருப்பப்பட்டு பிடிப்பாங்க. இது மிளகுத்தூள் போட்டுக்கிட்டோம், மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். புதுசாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், ரொம்ப ருசியாக கொடுத்தா தான் அடுத்த தடவை சூப் சாப்பிடுங்க, இல்லாட்டினா வேணான்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம அவங்களுக்காக தான் சமைச்சு கொடுக்கணும். வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி உடனே போடலாம். அது வந்து உடனே வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தண்ணியில் வந்து அது கொதிக்க தான் போகுது. அதுக்கு எசன்ஸ் எல்லாமே அதை வந்து வந்துடும். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, கம்மியாகவே போட்டுக்குங்க. அப்புறம் குடிக்கும்போது தேவைன்னா கொஞ்சம் அதை கலந்துக்கலாம் உப்பு. நம்ம வந்து கீழான நெல்லியை வந்து அது கூட போட்டு நல்லா கொஞ்சம் வானலில் நல்லா நசுக்கிட்ட மாதிரி போடணும். கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் எல்லாத்தையும் போடுங்க. மருந்து தானே, அதனால் எதுவும் கொஞ்சம் கூட இல்லை இருக்கணும். இப்படி கிளறி விட்டு கொஞ்சம் அமுத்தி விடணும், அந்த தண்ணியில் வந்து மூழ்கிற மாதிரி.
இப்போ இந்த கண்டிஷனில் இப்போ நம்ம வச்ச உடனே மூடிடுவோம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு ரசம் கொதி எப்படி வருமோ அந்த லெவலில் இருக்கும். அதிலிருந்து நம்ம வந்து 13 நிமிஷத்தை கூட்டிக்கணும். 13 நிமிஷம் கழித்து உடனே நம்ம இறக்கலாம். இப்போ 13 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்க, இதை வந்து உடனே வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடணும். அதை அதிலே வச்சுருந்தோம்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக திரும்பி அந்த தண்டும் இலையும் வந்து திரும்பி இழுத்துக்கும். அதனால் உடனே எடுத்துடணும், உடனே ஃபுல்லாக எடுத்துடணும். வாசனையே சூப்பராக இருக்கும். தூதுவளையை மட்டும் நம்ம எப்படி வந்து வடிகட்டணும்னா இது மாதிரி டீ வடிகட்டி மாதிரி எடுத்துங்க. ஏன்னா அதில் முள்ளெல்லாம் நம்ம நசுக்கிப்போங்க, அந்த முள் வந்து அந்த சூப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய இலைகள்லாம் எடுக்கும்போது முள் இருக்கும். ஓகேங்களா? சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ஒரு சின்னதான ஒரு டிப்ஸு. இப்போ கற்பூரவள்ளி, துளசி, கொடி பசலை, இந்த கீரையெல்லாம் நம்ம அப்படியே பச்சையாகவே பறித்து சாப்பிடலாம். மணத்தக்காளியே அதே மாதிரி மென்று தின்னலாம். ஒருவேளை இப்போ நம்ம வந்து இப்போ சூப்பு தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான சமையல் நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ நம்ம செஞ்ச மெத்தடில் நம்ம சூப்பு வந்து ரெடி பண்ணலாம். இல்லை இது மாதிரி வந்து செய்யறதுக்கு ஒரு டைம் ஆகுமே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ உதாரணத்துக்கு முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, மணத்தக்காளி, சிறுகீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை, பருப்பு கீரை, இந்த மாதிரியான கீரைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டுங்கன்னா அதை துண்டு துண்டாக கட் பண்ணிட்டுங்க. உருவிட்டுலாம் இருக்கவே வேண்டியது. அப்படியே துண்டு துண்டாக அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க விடுங்க. நான் சொன்ன நேரம் கரெக்டாக 5 + 13 18 நிமிஷம் போட்டு நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா அதுலேருந்து அப்படியே இழுத்து எடுத்துக்கங்க. உப்பு, மிளகுத்தூள், சீரகம் கொஞ்சம் நுணுக்கி போடுறதுலாம் போடுங்க. இல்லாட்டினா சீரகத்தை அப்படியே போட்டு கொதிக்க விட்டுருங்க. உப்பு மிளகுத்தூளும் வந்து அது கூட தேவையான அளவுக்கு போட்டுட்டு அப்படியே குடிச்சிருங்க. அதுவும் நல்லது தான். உங்களுக்கு அந்த கீரையில் இருக்கிற சத்து வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான். ரொம்ப நன்றி. உடல் நலத்தை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க.